ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான செம்ம டேஸ்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் டிக்கா வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் வீட்டிலே அதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இப்போ இது வந்து உடனே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் முதல்ல வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றி நல்லா வந்து கடலை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு கடலை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை கரெக்ட் பண்ண ஸ்டேஜ். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாயை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் எல்லாத்துலேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உங்ககிட்ட இது மாதிரி வந்து பன்னீர் எடுக்கிற கம்பி அல்லது வந்து டிக்கா ஸ்டிக் இல்லை வந்து டூத் ஸ்டிக் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்துட்டு உள்ளே சொருகிருங்க. இந்த மாதிரி சொருகும் போது அதை வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பன்னீர், அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குடைமிளகாய் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் வந்து போட்டுருங்க. அடுத்ததாக ஒரு தோசை தவா அல்லது ஏதாவது ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதை வந்து அது மேலே வச்சுருங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 to 3 செகண்ட் வந்து இதே மாதிரி வச்சிடலாம். இது வந்து ஒரு சைடு வந்து வேகட்டும். கரெக்டாக ஒரு 2 to 3 செகண்ட்க்கு அப்புறமா அதை வந்து திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி இதோட 4 சைடும் வந்துட்டு நல்லா வேகிற வரலும் நம்ம வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். அண்ட் போடும் போது எண்ணெய் நல்லா அது மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேனை நீங்கள் வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா அது மேலே படும். இது மாதிரி இதோட 4 சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அதே போல் நம்ம இந்த பன்னீரை வந்து சொருகிறோம்லையோ இல்லை பன்னீர் அந்த ஆனியன் கேப்சிகம்லாம் அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இருந்தால் தான் வந்துட்டு இடையில நல்லா வேகும். இல்லைன்னா இடையில இருக்கிற மாவு வந்து அப்படியே இருக்கும், வேகவே வேகாது. இப்போ பாருங்கள், இந்த சைட்லாம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அடியில் மட்டும் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ அடியில் இருக்க சைடு நல்லா வந்து நெருப்பு படுற மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். ஹீட் படுற மாதிரி வந்து காமிச்சிக்கலாம். இது போல் இது வந்து எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு காமிச்சு எடுத்துடலாம். இந்த பன்னீர் டிக்காவை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா இதுக்கு ஆகிற செலவு 100 ரூபா கூட வராதுங்க. ஆனால் இதை நம்ம வந்து கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு 400 ரூபா 500 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து வீட்டில் செய்யறதுனால ஹெல்த்தியும் ஆச்சு அண்ட் பணமும் மிச்சமாயிடுச்சுங்க. அண்ட் இந்த பன்னீர் டிக்கா வந்து நீங்கள் வந்து அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம். அதாவது இந்த கம்பி இல்லாமல் தனியாக எடுத்து ரோல் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஹை ப்ரோட்டீன் பன்னீர் சேர்த்துருக்கனால அண்ட் இதில் நம்ம வந்து ஆனியன் கேப்சிகம் சேர்த்துருக்கனால வந்து அது ஃபைபர் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே. இது பக்கா டயட் ஃபுட்னால ஜிம்முக்கு போகிறவங்க டயட்டில் இருக்கவங்க யார் வேணால் வந்து இதை சாப்பிடலாம். ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிற ஜிம் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பன்னீர் டிக்கா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது ஃபேவரட் ஃபுட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.